சார் இப்போ ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறேன், நான் வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டையும் கட்டிடுறேன். ஆனால் அவங்க யாருமே வந்து அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து எனக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னோட டோரையே வந்து லாக் பண்ணிட்டாங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாரும் உள்ளே போக முடியல. ரொம்ப இதனால் வந்து மன உளைச்சலும் கஷ்டமும் ஏற்பட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து எப்படி அணுகி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு சார். அதாவது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த முதல்ல கண்டிப்பாக அது ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டியில் பண்ணிவிட்டு ஒரு பெயரை வச்சு அது எல்லாருமே உறுப்பினராக இருக்கணும். அந்த உறுப்பினர் அவருக்கு வந்து இது மாதிரி வஞ்சிக்கப்படும் போது அந்த உறுப்பினர் தாராளமாக அந்த சொசைட்டியில் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மிஸ்அப்ரோப்ரியேட் ஆஃப் ஃபண்டை வந்து இந்த மாதிரி ஏடா கூடமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் புகார் அளிக்க முடியும். அதன் பேரில் பண்ணுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய கதவுகளையே மூடி உங்களை ஆக்சஸ்க்கு விடாமல் விட்டாங்கன்னா அது சட்டவிரோதம். அதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக கிரிமினல் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியும். உங்கள் இடத்துக்குள்ள நுழைவுள்ள அப்படின்னா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து, ஒன்றும் இல்லை 100க்கு ஃபோன் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன ஆக்சஸ் தடுக்கிறாங்க, பெண்களையும் குழந்தையும் அங்கே வந்து விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தடுக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க போலீஸ். ஓகே. 3வதாக இவங்க பேரில் சிவில் வழக்கு பண்ணலாம். சிவில் வழக்கு எப்படி போடுறதுன்னா, இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் வாங்கலாம், பர்மனெண்ட் இன்ஜங்ஷன் வாங்கலாம். நான் வந்து இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், மெயின்டெனன்ஸ் பண்ணலை, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த இதை கொடுக்கல, என்னை கேள்வி கேட்டதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சிவில் வழக்கு அவங்க பேரில் பண்ணலாம். ஓகே. சிவில் வழக்கு பண்ணி கோர்ட்லேருந்து உத்தரவு வரும். கோர்ட்லேருந்து உத்தரவு வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தாராளமாக அவங்க பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். அதிகாரமாக நீங்கள் வந்து உங்கள் இடத்துக்குள்ளே போய் உட்கார கண்டிப்பாக முடியும். ஆனால் ஒரு வழக்கறிஞருடைய துணையோடு இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக நீங்கள் அதை செய்ய முடியும். சார், இந்த கேள்வியில் எனக்கு இன்னொரு புரிதல் கேட்க வேண்டியது இருக்குது. 1 மாதம் தொகை சரியாக போகலை அப்படின்னா கூட கிரேஸ் டைம் அப்படிங்கிறதெல்லாம் சில அப்பார்ட்மெண்ட்ஸில் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். இது வந்து 2-3 மாதங்கள் இல்லை வருட கணக்கில் கட்டாமல் இருக்கிறவங்களுக்காக அவங்க டோர் லாக் பண்ணுற ஸ்டெப்பெல்லாம் எடுத்துருக்கலாமா மேபி அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இது அப்படி தான் தெரியுது. அந்த கேள்வியை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா பட்டுன்னு போய் யாரும் டோர் ஆக்சஸ் அப்படி மூடுறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பொதுவாக இப்போ ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஜென்ரேட்டர் வந்து ஸ்பெஷல் ஃபெசிலிட்டியாக உள்ளதை அதை கட் பண்ணுவாங்க. ஒன்றா தான் கட் பண்ணுவாங்க. நார்மலாக இவங்களுக்கு இதை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் இதை கொடுத்தோன்னே இதை பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பட் ஒட்டுமொத்தமான இவர் வந்து வருஷக்கணக்காக ஒரு வேளை கட்டாமல் இருந்திருக்கலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கட்டாமல் இருந்துட்டு அதுக்கு வந்து ஃபுல்லாக ஆக்சஸ்லாம் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம்னா நீங்கள் அதுவே லட்சக்கணக்கில் வந்துடும். லட்சக்கணக்கில் இப்போ மற்றவங்க தான் வந்து இவங்களோட மெயின்டெனன்ஸை சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களை வந்து ஒன்றா செஞ்சுருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் பணம் கட்டிட்டு உடனே துறை அப்படின்வாங்க. அப்போயும் அவங்க கணக்கு பார்த்து பண்ணணும் இல்லையா? கணக்கு பார்க்குறதுக்கு டைம் கொடுக்காமல் சொல்லியிருப்பாரோன்றது எனக்கு சந்தேகம். மேலும் வேறு ஏதாவது விவரங்கள் இருந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதை சொல்லலாம். இது தவிர்த்து அப்பார்ட்மெண்ட் சம்மந்தமாகவோ அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வேறு சில பிரச்சனைகள் எது இருந்தாலும் தாராளமாக வந்து என்ன அணுகுங்க. உங்களுக்கு வந்து இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் ஐ கேன் ஹெல்ப் யூ. உங்களுக்கு வந்து அதில் உதவுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.